அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. என்னடி சாப்பிட வரலையா? இத வாரேத்த. இங்க உன் கூட இந்த கழுதைகளா எல்லாம் இப்பதான் சாப்பிட போனாங்க. சரி வா, லேட் ஆயிடுச்சு. சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப. இத வாரேத்த, வாங்க. இருடி, வரமொத்த பாவாடை சட்டை போட்டு வந்த. இப்ப என்னடி ஆஃப் சாரி? நல்லா இருக்காத்த? என் மருமகளுக்கு எதுனாலும் அழகுதா. என்ன மாத்திட்ட? எங்க உங்க மதினி ரெண்டு பேரும் கேக்குறாங்களா? நல்லாவே இல்ல, வேற Dress மாத்துன்னு சொல்லி மாத்த வச்சிட்டாங்க. வைஷோனி சாலானிய சொல்றியா? சரிதாண்டி, ஆனா நீ போட்டு வந்த Dress விட இந்த Dress உனக்கு அவ்வளவு அழகா இருக்கு. என் மருமக தேவதா. அத்த போதும் போதும், லிஸ்ட் ரொம்ப பெருசா போகுது. சரிடி. அடியே, மாப்பிள்ளை வீட்ல இருந்து இப்ப மட்டும் உன்னை பார்க்க வந்தாங்க. என் மருமகளை நான் இப்பவே கூட்டிட்டு போறேன்னு கூட்டிட்டு போயிருவாங்க. ஆஹா, கல்யாணம் முடிக்காமையா? ஆமாடி. சரிதான் அத்த. சரி வாங்க, பசிக்குது, சாப்பிடலாம். வா. மரகதம். அண்ணே, இருடி, என் அண்ணன் கூப்பிடுறாரு, என்னன்னு கேட்டுட்டு வந்துறேன். அண்ணே இத வாரேன். அத்த அத்த பாரு, பக்கத்துல இருக்கிற வரைக்கும் நீ தேவதை என் மருமகன் சொல்லி கொஞ்சிட்டு அண்ணன் கூப்பிட்ட சண்டை நம்மள கழட்டி விட்டுட்டு போறாங்க. வாங்கத்த வாங்க, உங்களை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். சரி ஓகே, நாம சாப்பிட போலாம். இந்த சக்தி அண்ணா சரத்து ஜீவானா என்ன பண்றாங்கன்னு தெரியல. பந்தி வச்சாலும் வச்சிட்டு இருப்பாங்க. சரி நம்ம சாப்பிட போலாம். ஹாய் சிந்து. வாவ் சிந்து, ஐயோ அவ்வளவு அழகா இருக்க. சொல்லுவாங்கல்ல, ஒரு விஷயத்த பார்க்க கோடி கண்ணு வேணும்னு. அந்த மாதிரி உன்னை பார்க்க கோடி கண்ணு இருந்தாலும் காணாது. அவ்வளவு அழகா இருக்க சிந்து. நிறுத்து நிறுத்து, அறிவு இல்லாம பேசிட்டு இருக்க. எதுக்குடா இப்ப வந்த? உன்னை பார்க்கதான். ஷோ, நான் எத்தனை தடவை சொல்ல, திரும்ப திரும்ப நீ வர நேரம்லாம் நான் திட்டுறேன், உனக்கு தெரியலையா? ஹே, நீ என்ன வேணாலும் பண்ணு. நீ என்ன எவ்வளவு வெறுத்தாலும் சரி, நான் உனக்கு காணாவேன், அவ்வளவுதான். ஏச்சி நிறுத்து, லூசு மாதிரி பேசாத. உனக்கு ஒண்ணு தெரியுமா? எங்க அப்பா மாப்பிள்ளை எல்லாம் பாத்துட்டு வந்துட்டாரு. இன்னும் 1 மாசமோ இல்ல 2 மாசமோ சொல்ல கூட முடியாது. வினோஷேஷா கல்யாணம் முடிஞ்ச அடுத்த மறு வாரத்துல கூட என் கல்யாணத்தை வச்சிடலாம். நீ தேவையில்லாம இப்படி வந்து பேசி உன் டயத்தை வேஸ்ட் பண்ற. என் சிந்துவை பார்க்க எவ்வளவு டைம்னாலும் எடுத்துக்கலாம், அதெல்லாம் வேஸ்டே கிடையாதே. ஷோ, உன்கிட்ட எல்லாம் பேச முடியாது, போடா. நில்லு. நீ என்ன எதுக்காக வெறுக்கிறேன்னு எனக்கு தெரியுது. என்ன, நமக்கு கல்யாணம் முடிஞ்சாலும் நீ உன் வீட்டுக்கு போனா உங்க அப்பா அம்மாவை பாத்துக்கணும், அவ்வளவுதானே? ஓகே, பாத்துக்கலாம். பாத்துக்கலானா? உன் இஷ்டப்படி நடந்துக்கிறேன். ஐயோடா, இதெல்லாம் வெறும் பேச்சு மட்டும்தான். ஆனா உன் குணம் எப்பவுமே மாத்த முடியாது. விஷம் விஷம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் உன் மனசு ஃபுல்லா. சிந்து, கண்டிப்பா உன் விருப்பத்துக்கு மாற நான் எதுவும் பண்ண மாட்டேன். இவ்வளவு நாள் நார்மலா இருந்தேன், ஆனா நீ மாப்பிள்ள கல்யாணம்னு சொல்லும் போது சிந்து உண்மையிலே முடியல. உன்கிட்ட நான் சந்தோஷமா சிரிச்சாலும் என் வழி எனக்கு தான் தெரியும். சின்ன பிள்ளையில இருந்து நீ தானே எனக்கு முடிவு பண்ணிட்டேன். உனக்காக நான் எல்லாத்தையும் மாத்திக்கிறேன், எல்லாத்தையும். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. ஏண்டா, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? என்கிட்ட நீ நல்லா பேசிட்டு இருக்கும் போதேவும் எங்க ஆபீஸ்ல அவ்வளவு பிரச்சனை நீ ஏற்படுத்தியிருக்க. ஏன் சென்னையில கூட? அதெல்லாம் எனக்கு இப்பதான்டா தெரிய வருது. கூடயே இருந்து என்கிட்ட நல்லா பேசிட்டு என் குடும்பத்தையே கெடுக்கணும்னு நினைக்கிற. உன்னால எப்படி நான் நம்ப முடியும்? ஐயோ சிந்து, இனிமேல் நான் மாத்திக்கிறேன். என்ன மாத்துவ? இப்பவே போய் எங்க அப்பாட்ட பேசுன்னு சொல்வேன், பேசுவியா? உங்க அப்பாட்ட நான் ஏன் பேசணும்? ஓகே ஓகே, சாரி. உங்க அப்பாட்டெல்லாம் நான் பேச முடியாது. ஆனா நான் அன்னைக்கு சொன்னேனே, உங்க அப்பா அம்மாட்ட உன்னை கண்ணிலே காமிக்க மாட்டேன்னு, அந்த இதை நான் மாத்திக்கிறேன். ஓ இஷ்டம், நீ உங்க வீட்டுக்கு போய் என்ன வேணாலும் பண்ணு. ஆனா என்ன மட்டும். நல்லா இருக்குடா, ரொம்ப நல்லா இருக்கு. உனக்கு எங்க அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவங்களும் உட்காந்து கஷ்டப்பட, நானும் கஷ்டப்பட. இங்க பாரு, உன் சந்தோஷம் இல்ல ஏன் சந்தோஷம்னு பார்த்தா என்னோட மொத்த குடும்பமும் சந்தோஷம் இல்லாம இருக்கும். நான் என் முடிவுல தெளிவா இருக்கேன். இப்ப உனக்கு கோபம் வந்ததே, அதான் நீ உன் குணத்தை நீ எந்த ஜென்மத்திலயும் மாத்திக்க முடியாது. இங்க பாரு. ஐயோ, இதுக்கு மேல நான் பொறுமையா பேசுவேன்னு நினைக்காத. அப்புறம் இன்னும் என்ன நீ டெய்லி பார்க்க வந்துகிட்டு தான் இருக்க. அதெல்லாம் விட்டுடா, எனக்கு கல்யாணம் ஆக போகுது. நிறுத்தடி. இன்னொரு தடவை உனக்கு கல்யாணம் சொன்ன அவ்வளவுதான், சாக அடிச்சிருவேன். இதான் நீ. இங்க பாரு, திரும்பவும் சொல்லிட்டேன். நீ என்ன டெய்லி பார்க்க வரது வேஸ்ட். நம்ம டீலிங்லாம் என்னைக்கோ காத்தோட போச்சு. ஐயோ சிந்து, நீ என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. நீ தான் எனக்கு எல்லாம், நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா என்கிட்டயே நீ கல்யாணம் சொல்லும் போது ஐயோ அப்படியே பத்திக்கிட்டு இருக்கு. இருக்கட்டும், இன்னும் கூடிய சீக்கிரத்துல என் கல்யாணத்தையும் பாப்ப. இங்க பாரு. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், என்ன பார்க்க வராத. ஒரு நாள் என்ன பார்க்காம இருந்தா அடுத்து நீ என்ன பார்க்கவே வர மாட்டேன்னு சொன்னேல, என்ன விட்டுருவேன்னு சொன்னேல. இரு, அந்த ஒரு நாள சீக்கிரத்துல நான் வர வைக்கிறேன். அப்படியெல்லாம் தப்பு கணக்கு போட்டுறாத. வர வைக்கிறேன்டா, நீ என்ன பார்க்கவே முடியாது. பாத்துடலாமா? பாத்துடலாமே. சிந்து. அத்த. என்னம்மா, என்னாச்சு? உன்னை எதுவும் டார்ச்சர் பண்றானா? ஆமாத்த, நல்லா பேசிட்டேன். இனி திரும்ப வர மாட்டான்னு தான் நினைக்கிறேன். ஏய், வந்தா ஏமாந்துதான் போவான்.
சரி சரி, உன் அண்ணன்காரங்க உன்னை தேடிக்கிட்டு இருந்தாங்க, நீ போ. சரிங்க அத்தை. சிந்து நில்லு, நான் உன்கிட்ட பேசணும். சிந்து நீ போமா. சரிங்க அத்தை. சிந்து பேசுறது எல்லாத்தையும் பேசிட்டேன். இனி நீ புரிஞ்சுக்கலாட்டி நான் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏய் சிந்து, சிந்து ஏய் இங்க பாரு, இங்க பாரு, நீ பேசாத. உன்னையும் இந்த குடும்பம் நம்பிக்கிட்டு இருக்கு. என்ன நம்பிக்கை துரோகத்துக்கு வந்தியோ? ஏய் ஆமாண்டா, நம்பிக்கை துரோகத்துக்கு தான் வந்தேன். உனக்கு என்னடா? அடச்சி நிறுத்து. நானாவது உனக்கு எதிரிடா. நான் உன் முன்ன நின்னு போட்டி போடுவேன்னு எல்லாருக்கும் முன்ன நின்னு பண்றேன். ஆனா நீ துரோகி. அவங்க வீட்டு சாப்பாட்டையே சாப்பிட்டுட்டு அவங்க வீட்டுக்குள்ளே இருந்து ஏதோ ஒரு வேலையை பார்க்க வந்திருக்க. ஆமா, வேலையை பார்க்க தான் வந்திருக்கேன். நான் என்ன நினைச்சீங்க வந்தேனோ அத நல்லபடியா முடிச்சிட்டு தான் போவேன். நீ என்ன பண்ண போற? ஆஹா, ஒரு நாள் கஷ்டப்படுவ. வயசான காலத்துல இவ்வளவு கேடுகட்ட குணத்துல இருந்தமேன்னு கஷ்டப்படுவ. நீ இவ்வளவு சந்தோஷமா சுதந்திரமா சுத்தும் போது எனக்கு என்ன, மனசுல உள்ளதை நான் தைரியமா சொல்லிட்டு நான் இப்படிதான் கெத்தா வாழ்ந்துட்டு போறேன். அதுபடி எனக்கு சந்தோஷம்தான். டேடே, நீ கெத்தா இருந்து ஒன்னும் கிளிக்க முடியாது. இவ்வளவு நேரம் பேசினியே, சிந்து மனச மாத்த முடிஞ்சதா? என்ன முழிக்கிற? மாத்த முடிஞ்சதா? நீ தலைகீழ நின்னாலும் கண்டிப்பா மாத்த முடியாது. ஏன்னா நான் தான் சொன்னேன்ல, சிந்துக்கு அவ குடும்பம் தான் முக்கியம்னு. போதும், இதையே எத்தனை தடவை சொல்லுவ? அவ குடும்பத்தை விட நான் தான் முக்கியம்னு கூடிய சீக்கிரத்துல அவ வாயாலே சொல்ல வைக்கிறேன். ஐயோ சித்தார்த், என்னடா இப்படி இருக்க? எனக்கு சரிசமமா நீ வில்லனா நிக்கணும்னா கொஞ்ச நாள் ஏன் ரேஞ்சுக்கு இருக்கணும்டா. நான் பாத்தியா, இந்த ஊருக்கு வந்த அன்னைக்கு நான் உன்கிட்ட பேசினேன். என்ன சொன்னேன்? ஏய் அதுபடி இப்போ வரைக்கும் கரெக்டா செய்யறேனா? ஏன் மாப்பிள்ள கூட நான் சொன்ன மாப்பிள்ள தான். சீக்கிரத்துல அவங்கள இங்க பொண்ணு பார்க்க வர வைப்பேன். இந்துவ பிடிக்கலன்னு யாராவது சொல்ல முடியுமா? பா, அம்முட்டு அழகு. சீக்கிரத்துல முகூர்த்த தேதியும் குறிப்போம், கல்யாணத்தையும் நடத்துவோம். ஏய் டேய், நீ இன்னும் அவ குடும்பத்தை விட்டுட்டு நான் தான் முக்கியன்ட்டு வருவான்னு அளவு காத்த கிளி மாதிரி காத்துக்கிட்டே உக்காந்துரு. ஒரு பிரோஜனமும் கிடையாது. இங்க பாரு வேதவள்ளி. டேய், பாக்க ஒண்ணு இல்லடா. ஒண்ணு நீ என்கிட்ட ஜெயிக்கணும்னு நினைச்சா பேசாம ரத்னா கால்ல போய் விழுந்துற. யாரு கால்ல போய் யார விழ சொல்ற? அப்பனா கடைசி வரைக்கும் நீ இப்படியே தான் இருக்கணும். போடா டேய், போடா. ஏய் இங்க பாரு வேதவள்ளி. உன்கிட்ட பேச ஒண்ணு இல்லடா. எப்பவும் நான் நினைச்சது மட்டும் தான் நடக்கும். சீக்கிரம் அதை பாப்பா பாரு. ஏய் வேதவள்ளி, யார் கால்ல யார விழ சொல்ற? இரு சிந்து உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் தான் உன்னை இப்படி சுதந்திரமா சுத்த விடுவேன். அப்புறம் உனக்கு கவனிச்சுக்கிறேன் பாரு. எப்பவும் நான் நினைச்சது நடக்கும். நான் நினைச்சது மட்டும் தான் நடக்கும். நடத்தி காட்டுறேன். வினோ, போதும் போதும், இதுவே ரொம்ப அதிகம் தான் வாங்கியிருக்கோம். சேஷா சொன்னா கேளு. வேற ஏதாவது தேவைனாலும் சொல்லு. இன்னும் 2 நாள் தான் இருக்கு கல்யாணத்துக்கு. எனக்கு தேவையானது எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்துட்டேன். வினோ, நீ வாட்டுக்கு வா, கடைக்கு போலாம், கிளம்பு கிளம்புன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துடுற. அங்க ராம் சிவானி என்ன அப்படி கிண்டல் பண்றாங்க. என்ன சொல்ற? ஆமா வினோ, முந்திலாம் எங்க கூட வந்துட்டு இருந்த, இப்ப நாங்களாம் கண்ணுக்கே தெரியலையான்னு கேக்குறாங்க. ஆமான்னு சொல்லு. ஆமாண்ணா? ஆமான்னு சொல்லு. இனிமேல் என் கண்ணுக்கு தெரியறதெல்லாம் வினோ மட்டும் சொல்லு. சொல்றியா? சொல்றேன். இனி என் கண்ணுக்கு நீ மட்டும் தானே தெரிய போற. சரி ஓகே. எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டியா? எதையும் மறக்கலைல? மறந்தாலும் பரவாயில்ல, நாளைக்கு ஒருக்க இந்த மாதிரி ஷாப்பிங் பண்ணிக்கலாம். ஓய், இன்னைக்கே வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு வந்த. அது அப்படிதான், ஆனாலும் வருவேன். ஆஹா, இதான் பொண்ணுங்க சைக்காலஜியா? சரி என்ன வேணும்? அவ்வளவுதான், இனி ஒண்ணு வேண்டாம். ஏய், காஃபி ஷாப்ல என்ன வேணும்னு கேட்டேன். ஒரு சமோசா. சமோசாலாம் அவாய்ட் பண்ணணும். இப்ப இருந்து அவாய்ட் பண்ணல, காலப்போக்குல சமோசா மாதிரி மாறிடுவ. ஏய் வினோ. உண்மைதாமா? போ வினோ, எனக்கு சமோசா ரொம்ப பிடிக்கும். சரி ஓகே, இன்னைக்கு ஆசைப்பட்டு கேட்டுட்ட. இன்னைக்கு ஒரு நாள் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் இதை மறந்துடணும். ஓகேவா? இதெல்லாம் வேற கண்டிஷன் போடுவியா? கண்டிப்பா. சரி ஓகே. சரி, இந்த பேக்கெல்லாம் வேண்டாம். உன்னால வெயிட்ட தூக்கிட்டு நிக்க முடியாது. போ, நீ போய் சமோசா வாங்கிட்டு வா. நான் போய் போ, இங்க தானே நிக்கிறேன். 2 வாங்கிட்டு வா. எனக்கு 2ஆ? ஐயோடா, உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு. ஐயோ வினோ, சமோசாலாம் சாப்பிட கூடாது. அப்புறம் ஃபியூச்சர்ல நீ சமோசா மாதிரி. இல்ல. அதுக்காக நீ 2 சமோசா சாப்பிடுவியா? ஆனா நீ தான அன்ஹெல்தின்னு சொன்னேன். அதுக்காக நீ மட்டும் சாப்பிட்டா நானும் உன் கூட கம்பெனி கொடுத்தா உனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்ல, அதான்.
என்ன? ம்ஹும். கண்டிப்பா இன்னைக்கு ஒரு நாள், அடுத்து நான் கேட்க மாட்டேன். சரி ஓகே, வாங்கிட்டு வரியா இல்ல நான் போகவா? இல்ல இல்ல, நானே வாங்கிட்டு வரேன். ம். ஓய், காசு எடுத்துட்டு போ. ம். போ. சரி. ஏய் சேஷா, மெதுவா. ஓகே ஓகே, வினோ இங்கே நின்னு. சரிம்மா, உன்னை விட்டுட்டு எங்க போவேன்? மெதுவா போயிட்டு வா. ம். ஹலோ, ஹாய் சார். ஹாய், சொல்லுங்க. சார் நான் ஊருக்கு புதுசு. ஓகே. இங்க எந்தெந்த கடையில எப்படி ஷாப்பிங் பண்ணணும்னு எனக்கு எதுவுமே தெரியாது சார். நீங்க இப்பதான் ஒரு பெரிய ஷாப்பிங்கே முடிச்சிட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சார், எந்த கடையில எது பெஸ்டா இருக்கும், சீப் அண்ட் பெஸ்டா இருக்கும்னு சொல்றீங்களா? ஐயோ சாரி மேடம், நானே ஊருக்கு புதுசுதான், எனக்கு எதுவும் தெரியாதுங்க. என்ன சார் இவ்வளவு ஷாப்பிங் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, தெரியாதுங்கறீங்க? ஒரு சின்ன ஹெல்ப் தான், அத கூட பண்ண மாட்டீங்களா? ஹலோ, தெரியாதுன்னா தெரியாதுன்னு தான் சொல்ல முடியும். வேணா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, என்னோட ஒய்ஃப் இப்ப வருவாங்க. அவங்க இந்த ஊர் தான், அவங்க கிட்ட வேணா கேட்டுக்கோங்க. வைஃபா? சார் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆக போகுது. ஓஹோ, கல்யாணம் ஆகறதுக்கு முன்னே வைஃப். சூப்பர் சார். அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க வெயிட் பண்றீங்களா இல்ல கிளம்புறீங்களா? என்ன சார், எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்றேன். அப்படிங்கும்போது நீங்க வெயிட் பண்ண சொல்லும்போது நான் வெயிட் பண்ணாம இருப்பேனா? வெயிட் பண்றேன் சார். ஓகே, கொஞ்சம் அங்க தள்ளி நில்லுங்க. ஏன் சார், உங்களை வரசாம தானே நிக்கிறேன். சரியில்லையே, இவங்க நம்ம கிட்ட டீடைல்ஸ் கேட்க வந்த மாதிரி இல்ல. நாம கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது நல்லது. சேஷா வர வரைக்கும் அங்க போய் வெயிட் பண்ணலாம். வாவ், அடடே வந்துட்டாளா? அப்பனா நம்ம ஆரம்பிச்சிட வேண்டியதான். வினோ, என் பேர் எப்படி? யார் இந்த பொண்ணு வினோ கிட்ட பேசிட்டு இருக்கிறது? தெரிஞ்ச பொண்ணா தெரியாத பொண்ணா? கண்டிப்பா தெரிஞ்சிருக்காது, நம்ம ஊர் வினோக்கே புதுசு. ஏதாவது டீடைல் கேட்க வந்திருப்பாங்க, நாம போய் பேசிக்கலாம். என்ன வினோ, ரொம்ப ஷாக் ஆகி பாக்குற? வினோவா? அப்பனா தெரிஞ்ச பொண்ணா? டேய் வாடா போலீஸ்காரா, என்ன இங்க வர சொல்லிட்டு நீ இவ்வளவு லேட்டா வர? கொஞ்ச நாளும் பஞ்சுவாலிட்டி இருக்காடா? ஒரு மீட்டிங்டா, அட்டென்ட் பண்ணிட்டு வந்தேன். அதான் லேட் ஆயிடுச்சு. என்ன சீக்கிரம் வந்துட்டியா? இப்பதான் ஒரு 5 மினிட்ஸ். அதுக்கு இவ்வளவு பேச்சா? பேசுவான், இப்ப என்ன, நம்ம வாயே பேசுறதுக்கு தானே. அது என்னமோட சரத்து, ஒரு 5 நிமிஷம் யாருமே பக்கத்துல இல்லாம அமைதியா கொஞ்ச நேரம் நின்னுட்டா கூட வாய் நமங்குதுடா. எதுக்கு? ஏதாவது பேசணும்னு தான். அடப்பாவி, டேய் இதெல்லாம் உனக்கே ஓவரா இல்ல? பாத்துடா, உன்னையும் நம்பி ஒரு பொண்ணு கல்யாணம் முடிச்சு வந்தா பேசி பேசி ஓட விட்டுறாத. ஐயாய், என்னடா இப்படி சொல்லிட்ட? இந்த காலத்து பிள்ளைகளுக்கெல்லாம் அமைதியா சைலண்டா இருக்கிற பையனை விட என்ன மாதிரி வாய் பேசுற பையன்களை தானே ரொம்ப பிடிக்கும். எந்த கணிப்புல கணிச்சாங்களா? என்னோட கணிப்பு தான். உருப்பிடும்டா, உருப்பிடும். உண்மைதான்டா. சரி சரி, எதுக்கு வர சொன்ன? அப்பாடா, இப்பவாது கேட்கணும்னு தோணுச்சு. ஆமா தோணிருச்சு. சரி சொல்லுடா. இருடா, இன்னும் 2 பேர் வர வேண்டியிருக்கு. இன்னும் 2 பேரா? யாரா? நாங்க தான். ராம் சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங், குட் மார்னிங். என்ன சார் திடீர்னுலாம் இல்லப்பா, சரத்து காலங்காத்தாலே போன் பண்ணி இங்க வர சொல்லிட்டான். ஓஹோ, என்ன மட்டும் தான் கூப்பிட்டுருக்கான்னு பார்த்தா நீங்களுமா? என்னடா, எங்களை வச்சு ஏதாவது ஆபரேஷன் பண்ண போறியா? ஆபரேஷனா? அதான்டா பிளான் பண்றது. ஆமாண்டா, பிளான் மாதிரி தான் சார். சொல்லு சரத்து. இன்னும் 2 நாள் தான் சார் இருக்கு. நாயகியும் அவன் பையன் பசுபதியும் ரிலீஸ் ஆக. ஆமா சரத்து. டேய் 2 நாள் தான்டா இருக்கு கல்யாணத்துக்கு. இது தெரிஞ்சது தானே. என்ன சரத்து, ஏதாவது பிளான் பண்ணிருக்கியா? ஆமா ராம், சக்கரவர்த்தி சார் ஜாக்கிய பார்த்தேன்னு சொன்னனால அவனையும் வாட்ச் பண்ணேன். ஆனா அவன் அந்த ஹோட்டலை விட்டு எங்கேயும் போற மாதிரி தெரியல. ஆனா எனக்கு என்னமோ சுத்தி ஏதோ பிளான் பண்ற மாதிரியே இருக்கு. என்ன சரத் சொல்ற? ஆமா ராம், இப்ப நாம எதுக்கு இங்க மீட் பண்ணிருப்போம்னா, நம்ம வீட்ல எல்லாரும் கல்யாண வேலையா ரொம்ப பிஸியா இருப்பாங்க. ஆனா நாம 4 பேர் மட்டும் பொண்ணுங்களை காப்பாத்துறதுல பிஸியா இருக்கணும். கரெக்டா? டேய் ஜீவா, உண்மைதான்டா. ராம், சிவானி உன்னோட பொறுப்பு. முழுக்க முழுக்க சிவானிய பாத்துக்கோ. அவளை விட்டு ஒரு நிமிஷம் கூட எங்கேயும் நகராத. ஏன் சரத்து, சிவானிக்கும் பிரச்சனையா? டேய் சிவானிக்கு தான்டா பிரச்சனை. அந்த பிரச்சனையெல்லாம் நாங்க பார்க்க போய் தான் இப்ப சிந்து வரைக்கும் வந்திருக்கு. இதுல தேவையே இல்லாம வாண்டடா வேணி உள்ள போய் நுழைஞ்சிட்டா. இதெல்லாம் தெரியாம சிவானிக்கு பிரச்சனையான்னு கேக்குற? ஆமால. அடப்பாவி, ஆக மொத்தம் எங்க குடும்பத்துக்கு குடைச்சல் கொடுத்து உனக்கு வந்த பிரச்சனையவே மறந்துட்ட. அப்படி இல்லடா. எங்க இப்ப தர்மா பசுபதி நம்ம கிட்ட வர்றது இல்லையே. ராம், இனிமேல் கண்டிப்பா வருவா. கல்யாணத்தோட நம்ம எல்லாம் ஒண்ணு கூடுறோம். அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க நம்ம யோசிக்க முடியாது. ராம், நான் திரும்ப சொல்றேன், சிவானியை விட்டு ஒரு நிமிஷம் கூட எங்கேயும் நகராத. நான் நகராம கூடயே தான் இருப்பேன். ஆனா அவ எவ்வளவு கேவலமா திட்டினாலும் சிவானிய விட்டுட்டு வராத. ஓகேவா? ஓகேடா.
சிவானி என் பொறுப்பு, ஏன் பொண்டாட்டிய நான் பாத்துக்கிறேன். ராம் கரெக்டா இரு. அதெல்லாம் பாத்துக்கலாம் சரத். நான் சிவானி கிட்டயும் சொல்லி வைக்கிறேன். அதனால அவ தனியா எங்கேயும் போகவும் மாட்டா. நானும் கேர்ஃபுல்லா இருக்க சொல்றேன். ஓகே சார், கேர்ஃபுல்லா இருக்கிறது தப்பில்ல. ஆனா நாம கேர்லெஸ்ஸா இருந்துடக்கூடாது. பா போலீஸ்காரன் பின்றாயா? டேய் டேய், ஏன்டா சீரியஸா பேசிட்டு இருக்கேன்டா. ஏன்டா மீட்டிங்ல இருந்து தானே வாரேன்னு சொன்னேன். ஏன்? இல்ல சீரியஸா இருக்கேன்னு சொன்னியா? அதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து எதுவும். எப்பா சாமி, உன் காமெடி தனத்தை கொஞ்சம் குறை. ஏய் உன் போலீஸ்காரன் டென்ஷன்லாம் என்கிட்ட ஏன்டா ஏத்துற? ஜீவா. சரி சிந்துவுக்கு பாதுகாப்பா நான் இருக்கணும், அவ்வளவுதானே? சிந்துக்கு மட்டும் இல்ல, வேணிக்கும் சேர்த்துதான். ஏய் உன் ஆள நீ பாத்துக்கோடா. நானும் பாத்துக்குவேன். ஆனா நீயும் வேணியும் சிந்துவை மட்டும் சுத்தி சுத்தி இரு. சரிதான். பொண்ணுங்கெல்லாம் ஏன் பின்னாடி சுத்தணும்னு ஆசைப்பட்டேன். கடைசியில பொண்ணுங்க பின்னாடி என்ன சுத்த விட்டுட்டேடா. ஜீவா. சரி ஓகே சுத்துறேன், வேற என்ன பண்ண? சக்கரவர்த்தி சார். சொல்லு சரத்து. சார், உங்களுக்கு அக்யூஸ்ட் விவரம் எல்லாம் தெரியும். நம்ம கல்யாண மண்டபத்துல யார் வந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கிறது உங்க பொறுப்பு சார். உங்களெல்லாம் நம்பிதான் சார் இந்த நாயகியும் பசுபதியும் வெளியே விடுறேன். ஏன் ராம், திரும்ப 2 பேத்தையும் உள்ள தள்ள முடியுமா? தள்ளலாம். அதுக்கு அவங்க தப்பு பண்ணணும். தப்பு பண்ணாம ஏதாவது போய் கேஸ் ஏதும். ஏன் ராம், இந்த கஷ்டம் நஷ்டம் விருப்பு வெறுப்பு எதுவுமே வேண்டாமா? இப்பவுமே குழு குழுன்னு சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறியா? ஏன்டா? இல்ல அவங்க 2 பேத்தையும் உள்ள தள்ளிட்டா நமக்கு என்ன கதை இருக்கு? அதான் கதையில என்ன சுவாரஸ்யம் இருக்கு? அவங்க வெளியே வரணும், நம்ம கூட ஃபைட் பண்ணணும், நாம திரும்ப ஃபைட் பண்ணணும். எப்படி மாசா போகும் அப்படிங்கிற? அப்படியேதான். அதுக்கு நம்ம இப்ப என்ன பண்ணணும்னா, டேய் ஜீவா, அப்புறம் நம்ம எல்லாத்துக்கும் ஃபைட் சீன் இருக்கா? தெரியலடா, அது நாயகி செய்யற சேட்டைய பொறுத்து. என்ன பண்ண? ஏன் நேரம் மாமியார் கிட்ட எல்லாம் சண்டை போடணும்னு தலை எழுத்து. டேய், மாமியார் கிட்ட சண்டை மட்டும் என்ன, இல்லாத பொல்லாத பேச்செல்லாம் பேசணும். நான் பேசினா ஓகே, ஆனா அந்த நாயகி பேசினா கேட்டுதான் ஆகணும், வேற வழி இல்ல. ஆமாண்டா. என்னடா மவனே ரொம்ப ஃபீல் பண்ற? யோ அப்பா, இனிமேலு பசங்கலாம் நமக்கு ஒரு நல்ல பொண்ணா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது கூடவே சேர்த்து நல்ல மாமியாரா கிடைக்கணும்னு வேண்டிக்கணும்யா. டேய் டேய், இதோ எனக்கு வாச்ச ராங்கி பிடிச்ச மாமியார்னா மருமகன் லைஃப் எவ்வளவு கஷ்டம். ரொம்ப கஷ்டம்தான். கேட்டுக்கூட சரத்து, ரொம்ப கஷ்டமா? என் மாமியார சீக்கிரம் அவங்க மாமியார் வீட்டுக்கு அனுப்பிவிடு. மாமியாரா? ஜெயிலுக்கா? ஆமாண்டா. பாக்கலாம், அவ பண்ற வில்லத்தனத்தை பொறுத்து. டேய் சரி, எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இத நம்ம வீட்டுல நான் யார்கிட்டயும் சொல்லல. ஏன்னா எல்லாரும் கல்யாண சந்தோஷத்தை மறந்துட்டு என்ன ஆகுமோ ஏதாகுமோங்கிற ஒரு நினைப்பிலே இருப்பாங்க. இப்ப இதெல்லாம் தெரிஞ்சது நம்ம 4 பேருக்கு மட்டும்தான். அதனால நாம தான் எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். ஓகேடா. கண்டிப்பா சிவானிய நான் விட மாட்டேன். ஜீவா. நானும் தாண்டா. நம்ம வீட்டு பொண்ணுங்களை நம்மள மீறி எவனால என்ன பண்ண முடியும்? கல்யாண வேலையவும் ஜாலியா பாக்குறோம், கல்யாணத்தையும் என்ஜாய் பண்றோம், நாம எல்லாத்துக்கும் பாதுகாப்பாவும் இருக்கோம். சூப்பரா ஜீவா. சரத்து, ஒன்னும் பயப்படாத, பாத்துக்கலாம்டா. ஓகே சார். எனக்கு என்ன, சிந்துவை நினைச்சு கொஞ்சம் பயம் சார். சும்மாவே கல்யாணத்துக்கு வேற ஓகே சொல்லிட்டாளா? அதுவே அவ நம்ம குடும்பத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சொல்லிருக்கான்னு நல்லாவே புரியுது. வீட்டுல வேற கல்யாண பேச்செல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்களா? அதான் சார் கொஞ்சம் பயமாவே இருக்கு. டேய் அதெல்லாம் பாத்துக்கலாம். ஆமா சரத்து, நாங்க இருக்கோம். ஆமாண்டா. நாகியும் அவன் மகனும் வெளியே வரட்டும். வந்ததுல இருந்து நான் வாட்ச் பண்ணிக்கிறேன். நீ ஃப்ரீயா விடு, கல்யாண வேலையை சந்தோஷமா பாப்போம். ஓகே சார். டேய் பாத்துக்கலாம். போலீஸ்காரா நீயே பயப்படலாமா? வேற எதுனா பயம் இருக்காதுடா, தங்கச்சிங்கும் போது. அதான் பாத்துக்கலாம்டா, பாத்துக்கலாம் விடு. நம்மள மீறி யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. ஓகேவா? ஓகேடா. யார் நீங்க? என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? என்ன வேணும்? கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனதும் எனக்கு தெரியாத மாதிரி நடிக்கிறியா? ஏய் இங்க பாரு வினோ, நான் தான் சொல்லிட்டேன்ல, உன் கல்யாணத்துக்கு வந்து நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்னு. சும்மா உன்னை பார்த்ததும் ஜஸ்ட் பேசிட்டு போலான்னு வந்தா யார் நீன்னு கேக்குற? எப்படி வினோ, எப்படி இப்படி உனக்கு கேட்க மனசு வருது? ஹலோ, கட்டிக்க போற பொண்ணு கடைக்கு போறத பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். அவ வர கொஞ்சம் லேட் ஆகும். அது வரைக்கும் என்கிட்ட நார்மலா பேசலாம்ல? நீங்க என்கிட்ட என்னென்னலாம் பேசிருக்க, உனக்காக நான் எனக்காக நீ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஓகே உனக்கு பிடிக்கல என்ன பிரேக்கப் பண்ணிட்ட. ஆனா அதுக்காக நான் என்ன உன் வாழ்க்கையில பிரச்சனை பண்ணுவேன் நான் சொல்றேன். அப்பப்ப பாக்கும்போது ஒரு ஃப்ரெண்ட்லியா கூட பேசக்கூடாதா? போதும் போதும். இங்க பாருங்க, இதுக்கு முன்ன நான் உங்களை பார்த்தது கூட இல்ல. இங்க யாரோ நினைச்சிட்டு ஆளை மாத்தி பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். வினோ, நீ தான் மறந்துட்டு பேசுற. நம்ம 2 பேரும் ஊட்டி ஃபுல்லா சுத்தி இருப்போம். ஊட்டில நம்ம பார்க்காத இடம் ஏதாவது இருக்கா? ஊட்டியா? என்ன பேசுறா இவ? ஊட்டில நம்ம சுத்தாத இடமா? ரைட். ஏதோ ஒரு பிளான் பண்ணி வந்திருக்க. யார் நீ? காசு பறிக்கிற கும்பலா? என்ன சொல்லி காசு பறிக்கலாம்னு வந்த? டேய் வினோ, நான் உன்னை உண்மையா லவ் பண்ணேன்டா. நீதான்டா எனக்கு இன்னொரு பொண்ணு செட் ஆயிடுச்சு, அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லி என்ன வேண்டான்னு சொன்ன.
ஆனா இப்போ உனக்கு நான் காசு பறிக்கிற மாதிரி தெரியுதா? என்ன பார்த்தா பிராடு மாதிரி இருக்கா? சொல்லுடா. வினோ? ஏ சேஷா, வா வா. யார் வினோ இது? அத நீ யாருன்னே தெரியல. அங்கிட்டு ஓரமா போறியா? நீங்க யாரு? நீதான் வினாவை கட்டிக்க போற பொண்ணா? ஆமா. என்ன உளுந்தவடை வாங்கிட்டு வந்திருக்க? உனக்கு இதான் பிடிக்குமா? இல்ல ஏதாவது ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாது, அது அன்ஹெல்தி அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி வடைய வாங்கிட்டு வர சொன்னானா? அதான் உளுந்த வடைய. யார் நீங்க? ஏன்னா என்கிட்ட இதை நிறைய தடவை சொல்லியிருக்கான். எனக்கு பப்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். எப்பவும் காஃபி ஷாப் போனா அதான் கேட்பேன். இதெல்லாம் அவாய்ட் பண்ணிரு, இது அன்ஹெல்தி ஃபுட். வேணா நீ ஆசைப்பட்டதுக்கு இன்னைக்கு ஒரு நாள் வாங்கிக்கோ, எனக்கும் சேர்த்து ஒன்னு வாங்கிட்டு வா, நான் உனக்கு கம்பெனி கொடுக்கணும்ல அப்படின்னு பாசமா பேசுவான். நானும் அவன் பேசுறத கேட்டு நம்மளால அவனும் ஜங்க் ஃபுட் சாப்பிடணுமா நினைச்சு இந்த மாதிரி வாடா தான் வாங்கிட்டு வருவேன். நீயும் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கியா? இல்ல உனக்கு பிடிச்சனால வாங்கிட்டு வந்தியா? வீணா? சேஷா, இந்த பொண்ணு யாருன்னே தெரியல. ஊருக்கு புதுசுன்னு என்கிட்ட வந்து பேசுனாங்க. இப்ப என்னன்னா என்னோட மொத்த டீடைல் தெரியற மாதிரி என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. போதும் வீணா, நிறுத்து. நானா வழிய வந்து பேசினா உனக்கு அப்படிதான் இருக்கும். பொண்ணுங்க காதல்லாம் இலக்காரமா போச்சுல. பொண்ணுங்க விரட்டி விரட்டி லவ் பண்ணா அது ரொம்ப சீப்பா தானே நினைப்பீங்க. ஏய், யாருமா நீ? கேளு கேளு, இன்னும் கேளு. நான் யாருன்னு கேட்டுக்கிட்டே இரு. ஏன்னா புதுசாதோ அழகா லட்சணமா புடிச்சிட்டேல, அப்புறம் என்னெல்லாம் பார்த்தா யாருன்னா கேட்க தோணும். ஏய், இதோட நிப்பாட்றியா இல்ல? நிப்பாட்டுறேன்டா, நிப்பாட்டுறேன். உன் வாழ்க்கையில தலையிடக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனாலும் உன்னை மறக்க முடியாம வந்தேன். அந்ததுக்கு நீ என் மனசு குளிர மாதிரி பேசிட்ட. ரொம்ப சந்தோஷம்டா. என்கிட்ட பேசும்போதே இன்னொரு பொண்ணு பேசுறானு, அவதான் வேணும்னு இவ கூட வந்து இப்ப கல்யாணம் வரைக்கும் வந்துட்ட. ப்ளீஸ் தயவு செஞ்சு உன் கால்ல விழுந்து கூட கேக்குறேன். அந்த பொண்ணு கூடயாவது இனி ஒழுங்கா குடும்பம் நடத்தி சந்தோஷமா அவளை பாத்துக்கோ. என்ன விட்ட மாதிரி அவளையும் விட்டுறாத. என்னங்க என்னென்னமா பேசுறீங்க? எல்லாமே உண்மைங்க. நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை. நான் வினோவை பத்தி எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சுதான் வந்தேன். ஆனா அவன் என்ன பேச வச்சுட்டான். ஆனா நான் இப்ப சொல்றேன், உங்களுக்கு கூட நான் வரவே மாட்டேன். ஆனா உன்னையும் அவன் ஏமாத்தாம பாத்துக்கோ. நானாவது கல்யாணத்துக்கு முன்ன தப்பிச்சிட்டேன். நீ கல்யாணம் பண்ணி ஏமாந்துறாத. நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடு. ஏய், பாய் வினோ, பாய். ஏய், ஹலோ, யார் நீ? சேஷா. வினோ, என்ன இதெல்லாம்? ஐயோ சேஷா, அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியல. அவள வந்து என்னென்னமோ. வினோ, ஏய், இங்க பாரு சேஷா. நீ என்ன? சேஷா, யாரோ அவனோ தாலாட்டும் தாயின் குரலோ, உன்னை நினைச்சு நினைச்சு உருகி போனே மெழுகா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருப்பீங்க நம்புறோம். நாங்களும் ஓகேங்க, நல்லா இருக்கோம். அப்புறம் உங்ககிட்ட பேசி நாள் ஆயிடுச்சு. அப்புறம் நேத்து நம்மளோட செகண்ட் சேனலுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணிருந்தீங்க. கமெண்ட்ஸ்லாம் அவ்வளவு அழகா வந்திருந்தது. ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க. ஆமாங்க, நம்மளோட எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களுக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு. ஆமாங்க. அப்புறம் நம்ம செகண்ட் சேனல்ல ஆரம்பிச்சதேவும் ஷார்ட் ஸ்டோரி மட்டும்தாங்க. ஒரு ஸ்டோரி எடுத்தோம்னா அது அப்பவே அப்படியே கம்ப்ளீட் ஆயிடும். ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க இந்த ஸ்டோரியோட பேர் என்ன, அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரி அப்படியே கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இல்லங்க, இது ஷார்ட் ஸ்டோரி. நேத்து நம்ம அப்லோட் பண்ண ஸ்டோரி அதோட முடிஞ்சதுங்க. இனி நாளைக்கு காலையில 10 மணிக்கு ஸ்டோரி வரும், அதுவும் கம்ப்ளீட் ஆயிடுங்க. அப்புறம் நம்ம செகண்ட் சேனல்ல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் காலையில 10 மணிக்கு வீடியோ வந்துரும். கொஞ்ச நாளுங்க, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஸ்டோரியை கண்டினியூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் டெய்லி ரெகுலரா போடுற மாதிரி நான் பாக்குறேன். இப்போதைக்கு ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அப்புறம் உங்க கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும். கண்டிப்பா எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. என்னடா இப்ப வந்து செகண்ட் சேனலை பத்தி பேசுறோமே நினைக்காதீங்க. சனிக்கிழமையே வீடியோ எண்டிங்ல இதெல்லாம் சொல்லணும்னு நினைச்சோம். ஆனா வீடியோ டைமிங்கே 33 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சா, அதனால பேச முடியலங்க. அதனால டான்னு இன்னைக்கு வந்துட்டோம். அப்புறம் நம்ம இந்த அழகாய் பூக்குதே அத பத்தியும் ஒரு சில இதை சொல்லிடுறேன். நீங்க நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க சித்தார்த்த மாத்துங்க, சித்தார்த்த இப்படியே கொண்டு போகாதீங்க அந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஏன்னா சித்தார்த்த ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. சித்தார்த்த சிந்து ஸ்டோரி இனி பயங்கர விறுவிறுப்பா போகுங்க. எங்களுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. இனி வினோ சேஷா கல்யாணம், அதுக்கப்புறம் சிந்துவோட கல்யாணம், அப்புறம் நம்ம ஜீவா அவனோட லைஃப்ல ஒரு முக்கியமான திருப்பங்கள். இதெல்லாம் அடுத்தடுத்து பார்க்கலாம். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க, எங்களுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அடுத்தடுத்து சீக்கிரம் டக்கு டக்குன்னு கொண்டு வர மாதிரி பாக்குறோம். ஆமாங்க. அப்புறம் எல்லாம் சொல்லிட்டே நாங்க சொல்லிட்டோன்னு தான் நினைக்கிறோம். வேற ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே சரி, நாங்க கிளம்பட்டுமா? ரொம்ப நேரம் பேசி உங்களை கடுப்பாக்க கூடாது, அதனால பாய். ஆமாங்க, பை பை. திரும்ப ஒரு தடவை நம்ம 2 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட்டை எப்பவுமே கொடுங்க. ஓகேங்களா? ஓகேங்க, பாய், தேங்க்யூ, குட் நைட். ஆமாங்க, குட் நைட். ஏய், என்ன பாக்குற? அது இல்ல சரத்து. பிச்சு வீடியோ முடிஞ்சிருச்சு. இனி நாளைக்கு வரலாம்.
இல்ல உன்கிட்ட கொஞ்சம் ஏதாவது பேசலான்னு. ஆமாண்டி அம்மா, நான் பேசும்போதெல்லாம் நீ பேசாத. நான் டைம் இல்ல பேச முடியாதுன்னு சொல்லும் போதெல்லாம் வழிய வழிய வந்து பேசு. ஐயோ சரத்து, இதுதான் பொண்ணுங்களுக்கு பிடிக்கும். ஆஹா, இது வேறயா? சரிதான்.